ஆதியாகமம் நம்முடைய தொடர் தியானத்தின் பகுதியாகும். ஏற்கனவே 48ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். 48ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரித்தோம். யாக்கோபு யோசேப்பிடம் நினைவு கூர்ந்த நிகழ்வுகள், செய்திகள் என்பவற்றை பார்த்தோம். 2, யாக்கோபு யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்த விதங்களை பார்த்தோம் 48ஆம் அதிகாரத்தில். 3, யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த சிறப்பு செய்தி, நல்ல பரிசு, இதை பார்த்தோம். இந்த 3 பகுதிகளும் யாக்கோபு யோசேப்பின் குமாரர்களுக்கு மட்டும், யோசேப்பின் வீட்டாருக்கு மட்டும், யோசேப்பின் பிள்ளைகளுக்கு மட்டும் சொன்னவைகள், ஆசீர்வதித்தவைகள், கொடுத்தவைகள். ஆனால் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த அதிகாரத்திலும் வருகிறது. அந்த முதல் பகுதியிலே யாக்கோபின் இறுதிக்கட்ட நிலை, யாக்கோபின் தரிசனம், யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், யாக்கோபுக்கு கொடுத்த பேர பிள்ளைகள், யாக்கோபு தன்னுடைய ராகேலை இழந்தபோது அடக்கம் பண்ணின நிகழ்ச்சிகள், இதையெல்லாம் நினைவு கூர்ந்தார் யாக்கோபு. பிறகு தமது 12 பிள்ளைகளை அருகே அழைத்து வரவழைத்து பேசுகிறார். அந்த 12 என்பதின் முக்கியத்துவம் என்ன என்பதை பல குறிப்புகளிலிருந்து வரிசைப்படுத்தி பார்த்தோம். வேதத்திலே இங்கும் அங்குமா இருக்கிற 12 என்ற எண்ணின் அர்த்தங்கள், அந்த 12 என்ற அர்த்தத்தின் செய்திகள் ஒரு குடும்பத்திலிருந்து துவங்குகிறது. ஒரு தகப்பனுடைய 12 குமாரர்களின் மூலம் 12 கோத்திரங்கள், அந்த 12 கோத்திரங்களில் இருந்து வருகிற பல்வேறு வரலாற்று செய்திகள் வேதம் முழுவதிலும், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கின்றன. அந்த அதிகாரத்தின் 2ஆம் பகுதியிலே யாக்கோபு யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்தார். யாக்கோபு யோசேப்பின் குமாரரை அழைத்தார், அணைத்தார், ஆசீர்வதித்தார் என்ற 3 பகுதிகளும் அந்த 2வது குறிப்பிலே இருந்தன. ஏன் வலது கரத்தினால் ஆசீர்வதிக்க வேண்டும், அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை, வலது கரத்தின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு ஏன் இளைய மகனை விசேஷமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்கான காரணம், உதாரணம், இவைகளையும் பார்த்தோம். காயின் ஆபேல், ஆபேல் விசேஷித்தவனானான். இஸ்மவேல் ஈசாக்கு, இதிலே ஈசாக்கு விசேஷித்தவனானான். ஏசா யாக்கோபு, இதிலே யாக்கோபு விசேஷித்தவனானான். ரூபன் யோசேப்பு, இதிலே யோசேப்பு விசேஷித்தவனானான். மனாசே எப்பிராயிம், இதிலே எப்பிராயிம் விசேஷித்தவனானான். இதிலே ஆபேல், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மனாசே, இவர்களெல்லாம் இளையவர்கள். அவர்கள் மேலே இருந்த அந்த சிறப்பு, அந்த விசேஷம், அந்த ஆசீர்வாதம் என்ன, காரணம் என்ன என்பதற்கான பல காரணங்களை பார்த்தோம். யோசேப்பின் குமாரர்களான 2 குமாரர்கள், ஒருவன் பேர் மனாசே, மற்றொருவன் பேர் எப்பிராயிம். எப்பிராயிமுக்கு என்ன விசேஷம், ஏன் அவன் விசேஷமானவனானான், பின்னாட்களில் அவனுடைய முக்கியத்துவம் எப்படி படர்ந்தன என்பதை குறித்து எப்பிராயிமின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். முதற் பேரானவனுடைய சுதந்திரத்தை பார்த்தோம். ஆக அந்த அதிகாரத்தில் கடைசி பகுதி யாக்கோபு யோசேப்புக்கு சொன்ன சிறப்பு ஆசீர்வாதமும் சிறப்பு அன்பளிப்பும் என்ன என்பதை பார்த்தோம். நான் கடந்து போகிறேன், நான் மரணம் அடைய போகிறேன், ஆகவே தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி யாக்கோபு யோசேப்புக்கு என்று வாங்கி வைத்த
ஒரு பெரிய நிலத்தை அவனுக்கு அன்பளிப்பாக அளித்தார். அதோடு கூட அந்த அதிகாரம் முடிகிறது. ஆனால் யாக்கோபு யோசேப்போடும் யோசேப்பின் குமாரரோடும் பேசி முடித்துவிட்டு மற்ற குமாரர்களை பார்த்து பேசுகிற நிகழ்ச்சி 49ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் இன்று நம்முடைய தியான பகுதியாகும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திற்கு தலைப்பிட்டால் யாக்கோபு தன் வம்சத்தாருக்கு கொடுத்த ஆசீர்வாதமும் சொன்ன தீர்க்க தரிசனமும் என்று தலைப்பிடலாம். இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய இடம் எகிப்தில் கோசேனில் யாக்கோபு தங்கி இருந்த வீடு. அந்த வீட்டில் கட்டிலின் மேல் வயதாகி வயோதிபமாகி ஜீவன் போகும் நிலையில் இருக்கிற ஒரு முதியவர் யாக்கோபு. அவர் இருக்கும் இடத்தில் அவரது பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன காரியங்கள் என்ன என்பதை இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு சொல்லுகிறது. இவ்வதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள்: 1 யாக்கோபு, 2 யாக்கோபின் குமாரர் 12 பேர். இந்த அதிகார குறிப்பு யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் எதிர்கால ஆசீர்வாத வார்த்தைகள். 2 யாக்கோபு இந்த செய்தியை ஆரம்பிக்கும் பொழுது கடைசி நாட்களில் நேரிடும் காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறேன், கிட்டே வாருங்கள் என்று யாக்கோபு அழைக்கிறார். வேதத்தில் முதல் முறை கடைசி நாட்கள் என்ற வார்த்தை இந்த இடத்தில், இந்த அதிகாரத்தில், இந்த முதல் வசனத்தில் இருந்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் முறை கடைசி நாட்களில் நேரிடும் காரியங்கள் என்ற வார்த்தை. இதே போல இந்த கடைசி காலம் என்ற வார்த்தை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லி இருக்கிறார். அதே போல பவுலும் எழுதியிருக்கிறார். கடைசி நாட்களில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் சுகபோகக்காரராயும் என்று பவுலும் எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே கடைசி நாட்களை குறித்து பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே, அதிலும் ஆதியாகமத்திலே கடைசி நாட்கள் என்ற வார்த்தை இந்த 49ஆம் அதிகாரத்தில் தான் முதல் சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்பர் 3, வேதத்தில் நீண்ட பெரிய தீர்க்க தரிசன செய்தி இந்த 49ஆம் அதிகாரம். அதாவது முதல் ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனம் உரைத்து ஜெபம் பண்ணினான் என்று சொன்னால் அது யாக்கோபு செய்த இந்த ஜெபமும் யாக்கோபு சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் தான் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கிய செய்தி. நம்பர் 4, தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் எதிர்கால சந்ததியும் பற்றிய ஒரு தரிசனம் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகளை பற்றிய தரிசனம் உண்டு, ஆசை உண்டு, எண்ணம் உண்டு, பாசம் உண்டு, கற்பனை உண்டு, ஏக்கம் உண்டு. ஆனால் தரிசனம் என்பது வேறு. தனக்கு பின்னே தங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதை ஒரு தகப்பன் சாகும் முன்னே அதை பார்க்கிறான். சாவதற்கு முன்பே அதை தரிசித்து பேசுகிறான். சாவதற்கு முன்பே என் ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி இருப்பார்கள், எப்படி இருக்க வேண்டும், அவர் எந்த நிலையிலே இருப்பார்கள் என்பதை யாக்கோபு தரிசிக்கிறார். கண்கள் மங்கி இருக்கின்றன, மாம்ச கண்கள். ஆனால் இந்த வயோதிப காலத்தில் ஒருவன் கட்டிலின் மேல் படுத்துக்கொண்டு, அதிலும் ஒரு பெரிய குடும்பத்தின் தகப்பன், எல்லாரையும் மனதில் வைத்துக் கொண்டு நிகழ்கால பிரச்சனையை விட, நிகழ்கால பலவீனத்தை விட, சரீர பலவீனத்தை விட, முதுமையை விட, இயலாமையை விட,
அந்த கட்டிலே அவர் பிடித்து தளர்ந்து போயிருந்த அந்த நேரத்திலும் அதை பிடித்து எழுந்து உட்கார்ந்து அவர் தன்னுடைய ஆவியின் கண்களாலே, மனக்கண்களாலே, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் கற்றுக்கொண்ட அந்த ஆவிக்குரிய பாடத்தினாலே இந்த சாக போகிற கடைசி நாளில் கூட ஒரு தகப்பனால் இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை, இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை, இப்படி ஒரு வாக்குத்தத்தங்களை, இப்படி வார்த்தையின் கருத்து செழிவு சிறப்பு நிறைந்து பேசக்கூடிய ஒரு நிதானம் இந்த தலைவனுக்கு, இந்த முற்பிதாவுக்கு, இந்த தகப்பனுக்கு இருக்கிறது என்றால் இது இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடர்த்தியை காட்டுகிறது. இந்த அதிகாரம் அவர் சாக போவதை சொல்லுகிறது. ஆனால் அவர் தன் ஆவியிலே எவ்வளவு பலனாய் இருக்கிறார், தன்னுடைய அபிஷேகத்திலே, கிருபையிலே, தேவனை விசுவாசிப்பதிலே, தன்னுடைய சரீரம் சாகும் அந்த நேரத்தில் கூட ஆவியிலே நிதானம், தெளிவு, தரிசனம், அந்த பார்வை, தூர நோக்கு தரிசன பார்வை இருக்கிறதே, அது பசுமையா இருக்கிறது. அதில் எந்த தளர்வு இல்லை. உள்ளான மனுஷன் இருக்கிறானே, யாக்கோபின் உள்ளான மனுஷன், அந்த மனுஷன் தள்ளாடவில்லை, அந்த மனுஷன் பயப்படவில்லை. அந்த உள்ளான மனுஷன் இத்தனை வருஷம் தேவனோடு நடந்து தரிசித்து விசுவாசித்து அந்த தேவனை பற்றி பிடித்து கொண்ட அந்த விசுவாசம் இருக்கிறது, அது தளர்ந்து போகவில்லை, அது பயப்படவில்லை. ஆக யாக்கோபு தன்னுடைய கட்டிலின் மேலே ஜீவனை விடுவதற்கு முன்பு அவர் தன் பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதே, வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள், அவைகளை தான் இந்த அதிகாரம் முழுவதிலும் பார்க்கிறான். இதே போல மோசே தன்னுடைய கடைசி செய்தியை பேசும் பொழுது இதே போல 10 கோத்திரத்தாரையும் ஆசீர்வதித்து பிறகு அவர் மரணம் அடைகிறார். இதை உபாகமம் 33 அதிகாரம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 49 அதிகாரம் யாக்கோபின் பிள்ளைகளை 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வாழ்த்தி வாக்குத்தத்தம் கொடுத்து தீர்க்க தரிசனமான காரியங்களை பேசி அந்த அதிகாரம் முடிகிறது. யாக்கோபும் அப்படித்தான் முடிக்கிறார். அதே போல மோசே தன்னுடைய வாழ்க்கை முடிவதற்கு முன்பு, ஊழியம் முடிவதற்கு முன்பு, பயணம் முடிவதற்கு முன்பு, தன்னுடைய கடைசி செய்தியிலே அவர் பேசுகிறார். எல்லாரையும் வரவழைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பு ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் ஆசீர்வதித்து பெயர் பெயராய் தனித்தனியாய் சொல்லி ஆசீர்வதித்து வாழ்த்தி மரணம் அடைகிறார். ஆக ஆதியாகமம் 49 அதிகாரத்தின் இருக்கிற அந்த காரியத்தை மோசே ஒருவேளை இங்கிருந்துதான் கற்றிருக்க வேண்டுமோ என்று தோன்றுகிறது. உபாகமம் 33 அதிகாரத்திலே மோசே சொல்லுகிற அந்த 12 கோத்திரத்திற்கான ஆசீர்வாதம் மோசே ஆதியாகமம் 49 அதிகாரத்திலே கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் புத்தகத்தை எழுதியது மோசே. அவருக்கு தெரியும் எல்லாருடைய பாடங்கள், எல்லா பாட பகுதிகள் அவருக்கு தெரியும். ஆக இந்த அதிகாரத்தில் இருக்கிற செய்திகள் ஒருவேளை யோசேப்பு இதை மிக முக்கியமாக பதிவிட்டு இருக்கலாமோ என்று தோன்றுகிறது. யோசேப்பு ஒரு பிரதம மந்திரி. அவன் தன் தகப்பனாரை பார்க்கும் பொழுது வைத்தியரோடு வருகிறான். ஏற்கனவே வைத்தியர்கள் யாக்கோபை சுற்றிலும் நின்றிருப்பார்கள், கவனித்திருப்பார்கள். ஆனால் தன் தகப்பனை பார்க்கிற இந்த வேளையிலே யோசேப்பினுடைய ஆட்கள், சிறப்பு ஆட்கள், சிறப்பு படை, சிறப்பு அதிகாரிகள் எல்லாம் சூழ்ந்திருப்பார்கள். ஆக இந்த செய்தியை அவர்கள் எல்லாம் உற்று கேட்டு கூட இதை பதிவிட்டு எழுதி வைத்திருக்கலாம். ஆகவேதான் இது ஒரு அதிகாரம் முழுவதிலும் 12 பேருக்கு சொல்லுகிற ஒரு சிறப்பு அதிகாரமாகும். நம்பர் 5, நன்மை தீமை இரண்டையும் ஒருங்கிணைந்த செய்தி இதில் உண்டு. நம்பர் 6,
வேதத்தில் கடைசி நாட்கள் என்ற வார்த்தை முதலாவது இந்த அதிகாரத்தில் வருகிறது. நம்பர் 7, மேசையாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை இந்த அதிகாரத்தில் வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது. 49:10 சமாதான கர்த்தர் ஒருவர் வருவார், அது யூதாவின் வம்சத்திலிருந்து வருவார், அவருடைய செங்கோல் எப்பொழுதும் நிலைத்திருக்கும், அந்த செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது என்ற தெளிவான தீர்க்க தரிசனங்கள் வரப்போகிற மேசியாவை குறித்து சொல்லப்பட்டவை. ஆதியாகமம் 49 அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யாக்கோபு தன் குமாரருக்கு கொடுத்த அழைப்பு. ஆதியாகமம் 49 1 முதல் 2. பகுதி 2, யாக்கோபு தன் குமாரருக்கு கூறின ஆசீர்வாதம். ஆதியாகமம் 49 3 முதல் 28. பகுதி 3, யாக்கோபு தன் குமாரருக்கு கூறின அடக்க அறிவிப்பு. ஆதியாகமம் 49 29 முதல் 33. இந்த அதிகாரத்தை இந்த 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஆனால் இதுல 12 பேருக்குரிய ஆசீர்வாதங்களும் அடக்க ஆராதனைக்குரிய செய்திகளும் உள்ளே இருக்கின்றன. பகுதி 1, யாக்கோபு தன் குமாரருக்கு கொடுத்த அழைப்பு. ஆதியாகமம் 49 1 2 வாசிப்போம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். இந்த 2 வசனங்கள்ல கவனிங்க. முதல்ல யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, 48 அதிகாரத்தின் தொடர்ச்சி. முதல்ல யோசேப்பு கிட்ட பேசுறாரு, யோசேப்புடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறாரு. திரும்பவும் யோசேப்பு கிட்ட பேசுறாரு, நான் உனக்கு கானான்ல ஒரு நிலத்தை வாங்கி வச்சிருக்கிறேன், அந்த நிலம் உனக்காக இருக்குது, ஆகவே அதை நீ கட்டாயம் என்றாவது ஒரு நாள் அதை நீ பயன்படுத்தும் காலம் வரும் அப்படின்னு சொல்லி அதை யோசேப்புக்கு பரிசா கொடுத்துட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லா பிள்ளைங்களும் வராங்க, எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. 48 அதிகாரத்துல நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாருமே பார்க்கிறாங்க. இது ரகசியமா நடக்கல, அவர் கட்டிலின் மேல படுத்திருந்த பொழுதே நடக்குது. அப்போ முதல் பகுதி யோசேப்புக்குரிய எல்லா பேச்சுவார்த்தை முடிச்ச பிறகு மற்ற பிள்ளைகளோட பேசுறாரு. இப்போ எல்லா பிள்ளைகளும் இப்போ கிட்ட வராங்க, சுத்தி நிக்கிறாங்க. படுக்கையை சுத்தி நிக்கிறப்ப அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகளிடம் கடைசி நாட்கள்ல கடைசி காலத்தை குறிச்ச ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். இதுதான் இந்த முதல் பகுதியில எல்லாருக்கும் சொல்ற ஒரு முக்கிய பாடம். கவனிங்க, குறிப்பு 1, நம்பர் 1, கடைசி நாளில் நேரிடும் காரியங்களுக்கு அறிவிப்பு. நம்பர் 2, தன் தகப்பனின் வார்த்தைக்கு செவி கொடுக்க அழைப்பு. அப்போ இது ரெண்டுமே இந்த பகுதியில் இருக்குது. ஒன்னு அறிவிப்பு, இன்னொன்னு அழைப்பு. முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தன் குமாரரை அழைத்து என்ன சொன்னாரு? நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அறிவிப்பு முதல் பகுதி. இரண்டாவது, யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். அழைப்பு. என்ன இந்த பகுதியில முக்கியமான காரியம்? காரியம் ஒண்ணுமில்ல, ஒரே ஒரு செய்தி தான் இங்க முக்கியம். எல்லாருக்குமே
கடைசி நாட்களை குறிச்ச ஒரு கவனமும் எண்ணமும் வேணும். பேசுறவரு அவர் தான் கடைசி நாள்ல இருக்கிறாரு. சொல்றாரு பாருங்க யாக்கோபு, அவர் தான் கடைசி டேல இருக்கிறாரு. அவர் தான் கடைசி வருஷத்துல இருக்கிறாரு. கடைசி வருஷத்துல இருக்கிறாரு யாக்கோபு, கடைசி மாதத்துல இருக்கிறாரு, கடைசி வாரத்துல இருக்கிறாரு, கடைசி நாள்ல இருக்கிறாரு. இந்த சாப்டர்லயே அவரை குறிச்சு படிக்கிறப்ப அவர் ஜீவித்து போகிறார் என்று முடியுது. நியாயமா பார்த்தா கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிறவரு இந்த வார்த்தைகளை பேசுற யாக்கோபு. ஆனா அவர் சொல்றாரு, பிள்ளைகளே வாருங்கள் வாருங்க, கடைசி நாளில் வரப்போற காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்றாரு. அப்போ இது சாக போறவன் சொல்லுகிற செய்தி இல்லை. சரி, ஒரு தகப்பனோ தாயோ தன் பிள்ளைகளை குறிச்சு கடைசி அவங்க கிட்ட என்ன ஆசை இருக்கணும், என்ன நிலைமை அவங்க நினைக்கணும், என்ன விருப்பம் அவங்களுக்குள்ள இருக்கணும், கடைசி நாட்களை குறிச்ச செய்தி அந்த பிள்ளைங்களுடைய இருதயத்துல இருக்கணும். கடைசி நாட்களுடைய தரிசனத்தை நினைக்கணும். ஒரு அப்பா, ஒரு ஆவிக்குரிய அப்பா, ஒரு ஆவிக்குரிய அம்மா பிள்ளைங்களுக்கு நிகழ்காலத்தை குறித்து தான் பொதுவா யோசிப்போம். சாதாரணமா இருக்கிற பொதுவா இருக்கிற ஒரு தகப்பனும் தாயும் பிள்ளைங்களுக்கு எதை யோசிப்போம்? பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை, இன்னைக்கு என்ன சாப்பிடுவாங்க, இன்னைக்கு என்ன உடுத்துவாங்க, நாளைக்கு என்ன படிப்பாங்க, இதைத்தான் யோசிப்போம். ஆனால் அதையும் தாண்டி யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, நிகழ்காலத்தை குறிச்ச எந்த செய்தியும் இப்ப அவங்களுக்கு சொல்லல, நல்லொழுக்கத்தை பத்தி சொல்லல. இப்ப அவர்களுக்கு சொல்றது, கடைசியா அவர் கண்களை மூடுறதுக்கு முன்னாடி என் பிள்ளைங்களுக்கு ஒரு தரிசனம் வேணும், கடைசி காலத்தை குறிச்ச தரிசனம் வேணும், அந்த தரிசனம் வேணும், அதை நான் சொல்றேன், வந்து கேளுங்க அப்படின்றாரு. இதுதான் நம் எல்லாருக்கும் உள்ள பதிய வைக்க வேண்டிய முதற் பாடம், கடைசி பாடம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில கடைசி நாட்களை, கடைசி காலத்தை, வாழ்க்கையின் இறுதிய கடைசி கட்டத்தை குறிச்ச ஒரு பார்வை, தரிசனம், எண்ணம் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நிகழ்காலத்தை சரியா வடிவமைக்க முடியும். எல்லாத்துக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. ஏன் வேதம் பல முறை சொல்லுது, எல்லாத்துக்கும் முடிவு சமீபமா இருக்குது. தேவன் எல்லாவற்றையும் ஒரு நாள் நியாயம் விசாரிப்பார், எல்லாவற்றையும் விசாரிப்பார், நியாயஸ்தானத்தில் வீற்றிருப்பார். நாம் ஒவ்வொருவரும் நியாயஸ்தானத்துக்கு முன்பு நிற்க வேண்டும். பாருங்க, வேதம் பேசுற பொழுது அதிகமான காரியங்களை நாளைய தினம், கடைசி தினம், கடைசி காலம், கடைசி நியாய தீர்ப்பு, அதை குறித்து தான் அதிகமா பேசுது. அப்போ ஆவிக்குரிய மக்களாகிய நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு எது நிகழ்காலத்தில் இருக்கணும்னா, எதை செஞ்சாலுமே ஒரு நாள் கர்த்தர் இதை கேட்பாரு, கர்த்தர் இடத்துல நம்ம நிக்கணும். ஒரு நாள் இந்த உலகத்தின் முடிவு வரும், ஒரு நாள் இந்த உலகம் அழிஞ்சு போயிடும், இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும், ஒரு நாள் நம்ம தேவனை சந்திப்போம், ஒரு நாள் இயேசுவை சந்திப்போம். சரி, அந்த லாஸ்ட் எண்ட எப்பவுமே நினைக்கிற ஒரு நினைவு இருக்கிறதே, அது எப்பவுமே வேணும். இததான் இந்த 12 பிள்ளைங்களுக்கும் அப்பா சொல்றாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கடைசி நாளை குறிச்சு யோசித்து இருக்கிறீங்களா? லாஸ்ட் வாழ்க்கையின் கடைசி பகுதியை யோசித்து இருக்கிறியா? ரொம்ப பேர் என்ன நினைப்போம், இப்பெல்லாம் எதுக்கு பக்தி, இப்பெல்லாம் எதுக்கு கோயில், இப்பெல்லாம் எதுக்கு பைபிள் வாசித்து உபவாசம் பண்ண, அதெல்லாம் வயசானவங்க செய்யறது, வயசான பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இப்போ வாழ்க்கையை அனுபவிக்கணும், இப்ப என்ஜாய் பண்ணணும், வாலிபத்திலேயே வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஆனால் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இங்க பாருங்க, அந்த தகப்பன் தான் கண்களை மூடுறதுக்கு முன்னாடி தான் பிள்ளைங்களுக்கு சொல்றாரு, எப்பவுமே
கடைசி காலத்தை நினைங்க, யோசிங்க, எப்பவுமே அதை ஞாபகத்துல வைங்க. அப்போ நிகழ்காலத்தை ஒழுங்கா நடத்துவீங்க, நடப்பீங்க. இதுதான் யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு தரிசனமா சொன்ன வார்த்தை. இது ஒரு தரிசனம். தரிசன தகப்பன் தரிசன வார்த்தைகளை சொல்றான். தரிசனக்காரன், தேவனை தரிசித்தவன், தேவனை தொழுது கொண்டவன், தேவனை ஆராதித்தவன், தேவனுக்கு பலிபீடம் கட்டினவன், வாழ்க்கையில உடைந்து உடைந்து உருவானவன், அவமானப்பட்டு அவமானப்பட்டு தன்னை தேற்றிக் கொண்டவன், எல்லாராலும் ஏமாற்றப்பட்டவன், வாழ்க்கையின் கசப்பை அருந்தியவன், இருதயம் உடைந்து போனவன், பிள்ளைகளால் மனவருத்தப்பட்டவன், மனைவிகளால் பிரச்சனைகளை சந்தித்தவன், சொந்த மாமனால் தொழிலிலே நஷ்டங்களையும் கஷ்டங்களை சகித்தவன், வாழ்க்கையில எவ்வளோ காரியங்களை சந்திச்சிருந்தாலும், இருதயம் நிறைய கவலைகள் இருந்தாலும், உங்க வாழ்க்கையில போராட்டங்களும் தோல்விகளும் நிறைஞ்சிருந்தாலும், ஆசைகள் நிறைவேறாமல் போயிருந்தாலும், எண்ணங்கள் எல்லாம் உடைஞ்சு போயிருந்தாலும், உங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகள் நஷ்டமடைந்திருந்தாலும், ஒரு காரியம் ஞாபகம் இருக்கட்டும், ஒரு நாள் வரும், கடைசி காலத்தில் அந்த தேவன் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், கடைசி காலத்துல, கடைசி நாள்ல ஒரு நாள் வரும், தேவன் நியாயம் விசாரிப்பாரு, கேட்பாரு, சொல்லுவாரு, கொடுப்பாரு, பாராட்டுவாரு, நம்மளை அணைப்பாரு, ஆற்றுவாரு. அப்போ அந்த வாழ்க்கை வேற. உனக்கு இருக்கிற கடைசி ஆறுதலே அதான். இன்னைக்கு வரைக்கும் நீங்க யாக்கோபு மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் யாக்கோபு மாதிரி வாழ்ந்திருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் யாக்கோபு வாழ்க்கையே உன் வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு நாள் வரும், அந்த நாள் கடைசி நாள் யாருக்கும் அது. அப்போ தேவன் உன்னை அரவணைச்சு ஆற்றி தேற்றி உன் கண்ணீரை தொடச்சி அவர் உன்னை மார்புல அணைச்சி உன்னை அணைத்து கொள்ளுகிற ஒரு நாள் வரும். நாள் வரும். ஏதோ ஒரு காரியத்துல, ஆவிக்குரிய காரியத்துல, தேவனிடத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை எங்கேயோ ஒரு இடத்துல இழக்க வேண்டிய இழப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குது.